வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இந்த சேனல்ல நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை, நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு வரதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதியின் பங்கு என்ன, அதை செய்கின்ற பலவீனம் என்ன, இதை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன சார் பாதகாதிபதி? சாதகமா இருந்தா சாதகம், பாதகமா இருந்தா பாதகம். பாதகம் அப்படின்னால கெட்டது, கெட்ட செயல்கள் நம்மை நோக்கி வருகிறது, அது பாதகாதிபதி. கெட்டதை செய்து கெட்டதுக்காக அவர் அங்கீகாரம் பெற்ற ஒருவராக இருப்பவர் பாதகாதிபதி. ஜாதகத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியவங்க ரெண்டு பேர். ஒன்று அஷ்டமாதிபதி, இன்னொன்று பாதகாதிபதி. அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவார்னா பிரச்சனையை கொடுத்து கஷ்டத்தை கொடுப்பார். பாதகாதிபதி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டத்தை கொடுத்துருவார். இதுதான் பாதகாதிபதியோட வேலை. இந்த பாதகாதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் இருப்பார். அந்த பாதகாதிபதி உங்க வீட்டில் குடும்ப உறவுகள் யாரோ அவர் உங்க மேல கசப்பா இருப்பார். பாதகாதிபதி உங்க குடும்பத்துல யாரோ கசப்போட உச்சத்தில் இருப்பார். பாதகாதிபதியோட கிரகம் எதுவோ அந்த கிரகத்தோட காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்கும். இப்படி பார்ப்போம். உதாரணத்துக்கு மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதி, சரளகணங்கள் எல்லாமே மேசம், கடகம், துலாம், மகரம் எல்லாத்துக்குமே 11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அப்போ இந்த மேசம், கடகம், துலாம், மகர லக்னக்காரங்க பாதகாதிபதியே 11ஆம் இடமா வர்றதுனால இவங்க எப்பவெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்களோ அப்பவெல்லாம் அதுக்கு நிகரான துக்கம் காத்துக்கிட்டு இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா பாதகாதிபதி. இந்த 11ஆம் இடம் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி வருதோ அவர்கள் எல்லாம் நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரிகளால் மனக்கசப்பை சந்திப்பார்கள். ஏன்னா பாதகாதிபதியோட வேலையே ஒரு இடத்துல கசப்பை கிரியேட் பண்றது தான். அடுத்தது ஸ்திரலக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த ஸ்திரலக்னங்களுக்கெல்லாம் பாதகாதிபதி 9ஆம் அதிபதி. அவரே பாக்கியாதிபதியாகவும் வர்றார். இதுல என்ன சூட்சமம்னா, இந்த ஸ்திரலக்னக்காரங்களுக்கு மட்டும் பாதகத்தோட வேலை கொஞ்சம் கம்மியா நடக்கும். எப்ப கம்மியா நடக்கும்? அப்பா ஸ்தானத்தோட ஒன்றி இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது தான் அவங்களுக்கு அது பலம். அப்பா ஸ்தானத்தோட ஒன்றி இருக்கிறேன், நெருக்கமா இருக்கிறேன்னா கசப்பு உறுதி. அப்ப அங்க பாதகத்தை ஸ்ட்ராங்கா கக்கிடுவார். இப்போ யாராவது ரிஷபலக்னக்காரங்க இருக்கீங்க, அங்க போய் அப்பா கூட ரொம்ப நாள் நெருக்கமா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட இருந்தீங்கன்னா அது கசப்பா டிராவல் ஆகிட்டு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போனீங்கன்னா அப்பா தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருப்பார். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த லக்னத்தை எடுத்துக்கங்க. இவங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, சிம்மத்துக்கு கும்பத்துக்கும் பாருங்க 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியே வருவார். அப்ப அம்மா அப்பா அப்படிங்கிற ரெண்டு உறவுகளுமே ஒரு கசப்புல தான் டிராவல் ஆகும். தள்ளி இருக்கிற வரைக்கும் தப்பா இருக்காது. இல்லைன்னா நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கனாலும் புரிஞ்சுக்காம இருப்பாங்க. இது பாதகாதிபதியோட வேலை. அடுத்தது உபய லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவங்களுக்கு பாதகாதிபதி 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது என்ன? முதல்ல மனைவி அல்லது கணவர், அப்புறம் லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், அதுக்கப்புறம் நீங்க சந்திக்கிற வாடிக்கையாளர்கள். இந்த 4 லக்னங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த 3 பேர் ஒரு தொல்லையா தான் இருப்பாங்க. ஒன்று திருமண வாழ்க்கையில நெருக்கடியா இருக்கும், போராட்டமா இருக்கும், நிம்மதி கெடும். அல்லது லைஃப் பார்ட்னர், அடுத்து பிசினஸ் பார்ட்னர் கூட நெருக்கடி. இந்த உபயலக்னக்காரங்க பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா கண்டிப்பா மேன்மை அடைய முடியாது, கசப்பு வந்தே தீரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் இடம்ங்கிறது 2வது குழந்தை. 2வது குழந்தை கூட மனக்கசப்பு, போராட்டம் உபயலக்னக்காரங்களுக்கு இருக்கும். போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதையெல்லாம் சொல்லும். இப்போ 7ஆம் இடம் தான் வெளிநாடு, 2வது குழந்தை, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், சம்பந்தி. அப்போ லக்னம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் நான் இந்த சொன்ன 5 சப்ஜெக்ட்ல ஒரு கசப்பு இருக்கும். அப்போ பாதகாதிபதினால என்ன அப்படின்னா, ஒரு சம்பவத்தை நடத்தி அதுக்கு பின்னாடி ஒரு கசப்பை கொடுத்து நம்மளை மனவேதனை அடைய வைக்கிறதுல வல்லவர். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு ரிஷபலக்னக்காரர் இருக்காரு. அவங்க அப்பா வழியில் இருக்கிற பூர்வீக சொத்து அவர் கைக்கு வருது. வந்ததுக்கு அப்புறமும் அது எந்த வழியில போச்சு, எங்க என்ன ஆச்சுன்னே தெரியாம நிம்மதி இழந்துருவாங்க. இப்போ சிம்மலக்னக்காரங்க இருக்காங்க. ஒரு இடமோ நிலமோ வீடோ அமையணும். ஏன்னா 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியே வரதால ஒரு இடமோ நிலமோ வீடோ அமையறதுக்கு குதிரை கொம்பாயிரும்.
அப்படி அமைஞ்சிட்டா அதில் மன நிம்மதி இல்லாமல் வாஸ்து தோசை இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வளர்ப்பு பிராணிகள் வளர்த்துனாங்கன்னா இறந்துரும். கும்பலகனுக்காரங்களும் சிம்மலகனுக்காரங்களும் வளர்ப்பு பிராணிகள் செட்டே ஆகாது. ஏன்னா 4ஆம் இடமே பாதகாதிபதியாக, 4 தான் வளர்ப்பு பிராணிகள். அதுவே பாதகாதிபதியாகவும் வரும்போது இவங்க வளர்ப்பு பிராணி வளர்த்துறதுனால கூட வீட்டில் சண்டை தீராது. ஏதாவது ஒரு நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மீன் வளர்த்துனாங்க, ரொம்ப நல்லா இருந்தது சார், ஒரு வாஸ்து மீன் வளர்த்துனா அதை எப்படி சேர்த்துச்சுன்னு இதில் இறந்துருச்சு சார். அப்போ இப்படியெல்லாம் அது பாதகாதிபதியோட வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் உபயலக்னக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பாதகஸ்தானம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க நெருக்கடி, வலி பிரச்சனை, தடை பிரச்சனை, நெருக்கடி பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போது பாதகாதிபதி அப்படிங்கிறது ஒரு சம்பவத்தை நடத்துவார், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். அந்த சம்பவத்தை நடத்தி பிரச்சனை வராமல் ஹேண்டில் பண்ண வேண்டியது ஜாதகருடைய வேலை. அதுக்கு புத்திசாலித்தனமாக ட்ராவல் பண்ணுங்க. இப்படி பண்ணிங்கன்னா பாதகாதிபதியினுடைய தாக்கத்தை கம்மி பண்ணிக்கலாம். இன்னொன்று, பாதகாதிபதி அப்படிங்கிறது இப்போ தாயாக வரலாம், தந்தையாராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். யாராவது பாதகாதிபதியை வந்துட்டா இவரின் குணம் இவ்வளவுதான்னு தெரிஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்கிறது ஒரு பரிகாரம். ஓகேப்பா அப்படின்னு வாழ்ந்துட்டா தப்பு வராது. இப்போ பாதகாதிபதி என்பது ஒரு ஜாதக ரீதியாக ஒரு கசப்பை கொடுக்கும். இதில் பாதகாதிபதியோட வேலையை, வீரியத்தை கொஞ்சம் கம்மியாக செய்கிற லக்னங்கள் 4: ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். ஒரு 30% இருக்கும். 70% பாக்கியத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாதகாதிபதியுடைய தன்மை இவ்வளவு தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.